Welcome back to our channel My Bio Notes. So in the video la nama semester 1 kuriya ஒரு topic da discuss பண்ண போறோம், which is in the subject contemporary India and education. So in the subject la we will be discussing about the question of the difference between the integrated and inclusive education. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த question ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டகிரேட்டட் எஜுகேஷன்னா என்னன்னு தனியாக கூட கேட்கலாம், எஸ்ஏ இல்லை 5 மார்க்கில். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதை பற்றியும் ஒரு ப்ரீஃபாக உங்களை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஸோ பட் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்து 5 மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம், இட்ஸ் ஈஸி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் எழுதிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து 5 மார்க் கிடச்சிரும். ஸோ இந்த எஜுகேஷன் பற்றின டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இன்டகிரேட்டட்னா என்ன, இன்க்ளூசிவ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறது, ஸோ ஒன்றிணைக்கிறது, அதுதான் வந்து இன்டகிரேட்டட். இன்க்ளூசிவ் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறது, ஸோ அதுதான் இன்க்ளூசிவ் அப்படின்றது இந்த வேர்ட். ஸோ இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கல்வி முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் க்ரைட்டீரியா ஆஃப் இன்டகிரேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டி ஆர் எபிலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கோ இல்லையோ, இந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் இன்டகிரேட்டட் எஜுகேஷனில் அதுக்குன்னு அது தனியாக ஒரு க்ரைட்டீரியா கண்டிஷன்ஸ் வச்சுட்டு இருக்கு. பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு தனியாக க்ரைட்டீரியா கிடையாது. அதோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் வந்து எஜுகேஷன் மறுக்கப்படுறாங்களோ, எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறாங்களோ இந்த கல்வியிலேருந்து, அவங்க எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். அதை தான் இன்க்ளூசிவ், அவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட மெயினான எய்ம். இதுக்குன்னு தனியாக ஒரு க்ரைட்டீரியா, ஒரு இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஹேஸ் இட்ஸ் ஓன் க்ரைட்டீரியா. அதாவது இந்த க்ரைட்டீரியா இருந்தால் தான் நான் வந்து இந்த டிசபிலிட்டி குழந்தைய எடுத்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இது இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனுக்கு இருக்குது. ஆனால் இன்க்ளூசிவ்க்கு அப்படி கிடையாது. ஸோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ நோ, இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா கிடையாது இல்லையா, நம்ம எல்லா குழந்தைங்களையும் உள்ளே கொண்டு வரோம், என்ன விதமான டிசபிலிட்டி இருந்தாலும் உள்ளே கொண்டு வரோம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கரிக்குலம், ஒரு ஸ்டாஃப், ஸ்பெஷலாக பிஎட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணவங்க, ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம எஜுகேஷனுக்குள்ளே உள்ளே கொண்டு வரனால இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு எக்ஸ்பென்சிவான எஜுகேஷன் தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது. அது தவிர இன்டகிரேட்டட் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கரிக்குலம், ஸோ ரெகுலராக நம்ம படிக்கிறோம்ல சிலபஸ், ஸோ அதே தான் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அப்புறம் மற்ற டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களும் அதே தான் படிக்கணும்னு சொல்லும் இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்படின்றது. அதே ஸ்கூல் டைமிங், கரிக்குலம், டைமிங் எல்லாமே ஒன்று தான் 2 குழந்தைக்கும். பட் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இந்த இன்க்ளூட் பண்ண குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்கனால அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கரிக்குலம், ஸ்கூல் டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி, மற்ற பசங்களோட ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டகிரேட்டட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நார்மல் கிளாஸ் ரூமில் தான் வந்து பசங்க எல்லாருமே, அதாவது அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி இருக்கோ இல்லையோ, ஸோ எல்லாருமே நார்மல் கிளாஸ் ரூமை தான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அவங்க கிஃப்டடாக இருக்கலாம், சேலஞ்சாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இந்த டிசேபிள்ட் சில்ட்ரனுக்காக ஸ்பெஷலி டிசைன் கிளாஸ் ரூம், ஸோ அவங்களுக்கு வந்து போர்டையும் பார்க்குற அளவுக்கு ஸ்பெஷலி டிசைன் கிளாஸ் ரூம் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் யாராவது இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் சேர்ஸ் அவங்களுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் ரூம் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இருக்கும். அண்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி சில்ட்ரன் வந்து தே
study in a normal school only. They are integrated, அதாவது they are joined with the, இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எதுவும் ஏற்பாடுலாம் பண்ணுறதில்ல, ஏற்கனவே ஒரு ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு, அந்த ஸ்கூலில் போய் நீ ஜாயின் பண்ணிடுறோம் இந்த டிசபிலிட்டி குழந்தையும். அந்த குழந்தைக்கு டிசபிலிட்டின்றதை கன்சிடர் பண்ணுறதில்ல இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனில். ஸோ நார்மல் ஸ்கூல்லே அவங்கள நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் அப்படி இல்லை. ஸோ சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மாத்திரம் இல்லையா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இந்த குழந்தை உள்ளே வராங்கன்னு. ஸோ நார்மல் ஸ்கூலே வித் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரேம்ப் வைக்கிறது, அங்கங்கே அந்த எல்லா இடத்துலையும் வந்து அந்த குழந்தை போய் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில். அண்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் பிளானிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்குன்னு இந்த பிளானிங் எதுவும் இருக்காது. பட் இந்த இடத்துல ஃபார்மல் பிளானிங் தேவை. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு சேஞ்ச் அந்த ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு ரேம்ப் அமைக்கணும், ரெஸ்ட் ரூமை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பிளானிங் தேவை. ஸோ அந்த இடத்துல இந்த பிளானிங் வந்து தேவைப்படுது. இன்டகிரேட்டிவ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃபோ ஒரு ஸ்பெஷல் கரிக்குலமோ இருக்கிறது கிடையாது. பட் இந்த இடத்துல இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரெயின்டு ஸ்டாஃப், ஸ்பெஷல் கரிக்குலம் எல்லாமே இருக்கும். அண்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து who are away from the education. ஸோ யாரெல்லாம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் they are not included. ஸோ they are not includedனு வரும். ஸோ இங்கே வந்து நோ, இங்கே தான் வந்து they are included. ஏன்னா இதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே இன்டகிரேட்டட் இன்க்ளூசிவ் அப்படின்றது. பட் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும். இது வந்து ஜாயின் பண்ணுறது, இன்டகிரேட்டட் பண்ணுறது அப்படின்றது. இன்க்ளூசிவ் அப்படின்றது அவங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே தோல் போட்டு நம்ம தோல் மேலே கை போட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அரவணைச்சு இந்த குழந்தைங்களையும் நம்ம அந்த எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இடத்துல இன்டகிரேட்டட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்படுதோ, ஸோ who are away from education, they are அவங்கள தான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக உள்ளே கொண்டு வரோம் இந்த கல்வி முறைக்குள்ளே. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் நடக்குது இல்லையா, ஸோ நார்மல் அந்த ரெகுலர் ஸ்கூல் நடக்குதுல்ல, ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ளே அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுறோம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸோட. அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். இதில் 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.